So, hi, 11th standard and 12th standard students. 𝐿𝒔𝒑𝒔 என்னடா மேக்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து வீடியோ போட்டிருக்கீங்க, ரெண்டு கண்டென்ட்டை ஒட்டுக்கா இருக்க மாதிரி ஏதாவது கண்டென்ட் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது there is one certain thing. எஸ், ஸோ டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் 11th பேர் நிறைய பேர் வந்து 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. So I don't want 11th standards to miss the very very important chapter which is coming in 12th. And அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th standard students வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இந்த ப்ராப்பர் டிஃப்ரென்சியேஷன்லையும் சரி ஒரு ப்ராப்பர் இன்டகிரேஷன்லையும் சரி. இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் புரியாமல் மனப்பாடம் பண்ணுறதுக்காக ஒரு டைம் ஒரு லெக்சர் அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 12th படித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் ரெண்டு பேர்த்துக்குமே முக்கியமாக இருக்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி இவ்வளோதான் கான்செப்ட். இதை தாண்டி வேறு ஏதாவது வந்தால் அதை நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 9.3 உங்களுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன இருக்க போகுதுன்றத மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வச்சு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கடா பசங்களா. ஸோ வி ஆர் கோயிங் டு சி தி வெரி பேசிக் ஃபார் 11th and 12th மேக்ஸ். 12th மேக்ஸ் 11th மேக்ஸோட முக்கியமான கேட்டகரியே இவன் தான், ஓகேங்களா, விச் இஸ் கால்ட் டிஃப்ரென்சியேஷன். ஓகேங்களா, நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியும், ஆனால் நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னே தெரியாது. அது எதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு ஒரு தமிழ் அர்த்தத்தை நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் மேபி வாட் ஆர் த ரீசன்ஸ் ஆர் ஃபார்முலா பூரா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வந்துடுச்சு அப்படின்னு இல்லாமல் யூ ஷுட் நோ சம்திங் எல்ஸ். ஸோ டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸை மெஷர் பண்ணுற ஒரு குவான்டிட்டி, ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸில் சம் டிஸ்டன்ஸையோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு மூமெண்ட் எக்ஸில் நடக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி என் எஃப்ஆஃப்எக்ஸில் சில சேஞ்சஸ் நடக்குது, ஓகேங்களா. அந்த சேஞ்சஸை நான் மெஷர் பண்ணுவேன். ஆனால் அந்த சேஞ்சஸை மெஷர் பண்ணும்போது ஒருவேளை அவங்களுக்கு இடப்பட்ட இருக்க அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சா அது என்ன வேல்யூவை கொடுக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறோம்ல, தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன். ஸோ முக்கியமாக சொல்ல போனால் சேஞ்சஸோட ராணி விச் இஸ் சேஞ்சஸை மெஷர் பண்ணுற ஒரு குவான்டிட்டி. ஸோ அதனால தான் வந்துட்டு வெலாசிட்டியில் நம்ம ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் பை டைம், என் டைமை பொறுக்க என்னோட டைம் மாற்ற என் டிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுன்னு சொல்கிறது தானே ஸ்பீடு. ஸோ அதுதான் சேஞ்சஸ் தாண்டாப்பா டிஃப்ரென்சியேஷன் விச் இஸ் நத்திங் டிஃப்ரென்ஸ். அது வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குது டிஃப்ரென்சியேஷனில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மொத்தம் இவ்வளோதான் டிஃப்ரென்சியேஷனே. இதை தாண்டி டிஃப்ரென்சியேஷன் ஒன்று கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஃபார்முலாஸாக நீங்கள் படிப்பீங்க, எல்லா ஃபார்முலாஸையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பேசிக் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ரூல் விச் இஸ் ப்ராமர்லி கால்ட் அஸ் யூவி மெத்தட், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து quotient ரூல் விச் இஸ் ப்ராமர்லி கால்ட் அஸ் U/V மெத்தட். நெக்ஸ்ட் செயின் ரூல் ஆர் காம்போசிஷன், ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனாக ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகும்போது. அண்ட் இம்ப்ளிசிட் டிஃப்ரென்சியேஷன். இந்த இம்ப்ளிசிட் டிஃப்ரென்சியேஷன் தான் நாம் இப்போ எங்கே செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஆர் சம்வேர் எல்ஸ். இந்த இம்ப்ளிசிட்னா மறைஞ்சிருந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன். அண்ட் லாகரிதமிக் டிஃப்ரென்சியேஷன். ஸோ லாகை வச்சு டிஃப்ரென்சியேஷனை ஈஸியாக மாற்ற முடியும், தட் இஸ் கால் லாகரிதமிக் டிஃப்ரென்சியேஷன். அண்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட், differentiation with one function with respect to another function, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் கால்ட் parametric differentiation. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், நான் அந்த வேர்டை அங்கேயே போட்டுறேன். இதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா parametric differentiation. இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சாலே டிஃப்ரென்சியேஷனில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, ஓகேங்களா. ஆர் அதர்வைஸும் இப்படி வந்துச்சு அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்க ஒவ்வொரு சமயம் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒருவேளை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள் ஃபார் யோர் ப்ராக்டிஸ். ஃபார் சம் பேசிக்காக ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம், ரைட்டாடாமா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஸ்டார்டிங்ன்றப்போ தான் வி ஹாவ் 12 டெஸ்ட் சீரீஸ். நம்மளோட செக்ஷன்ஸுக்காக பயங்கரமாக டெஸ்ட் சீரீஸ் எல்லா டீச்சர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம், அது வீணாக போகக்கூடாதுல்ல. ஸோ எவ்ரி ஒன் யாரெல்லாம் இன்னும் டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் ஆகலையோ தயவு செஞ்சு என்ரோல் பண்ணுங்க. யூ ஹாவ் திஸ் பேமெண்ட், ஸோ 499, ஓகேங்களா. ஸோ அந்த மேபி பசங்களை இந்த ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் பிகாஸ் திஸ் ஆஃபர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஆயிருக்கலாம். பட் எதாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ யூ ஜஸ்ட் செக் இட்.
இட் மேபி, பட் எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் இதோட வேல்யூவை இட் இஸ் அன்டிஃபைன்ட். விலைமளிக்க முடியாத சில பொருட்கள் இருப்பாங்க. அதை நாங்கள் இப்போ விலை விதைச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ என்னடா பசங்களா, உண்மையிலே இட் இஸ் அ வெரி பிக் ட்ரீம் ஃபார் அஸ். எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு மேக்ஸில் 100 வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து வெரி சாதாரணமாக எடுத்துக்கலாம், அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வில் பி தி ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் இருக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கணும், நான் ஒரு இண்டிபெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட் உமன் ஆர் இண்டிபெண்ட் மென்னாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா your marks will be helping out. ஓகேவா? நம்ம இந்தியா மாதிரி ஒரு சூப்பர் கண்ட்ரியில் இருக்கோம். ஏன் நான் சூப்பர் கண்ட்ரி நான் சொல்கிறேன்னா, இங்கே 1000 பிரச்சனை இருக்கலாடாப்பா, 1000 பிரச்சனையும் ஒரு அழகு இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே வந்துட்டு மேபி அது வந்துட்டு மணி ரிலேட்டடாக இருந்தாலும் இங்கே ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கான சப்போர்ட் நிறையா இருக்குது. பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அது நிறையா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாதது தான் பிரச்சனை. ஸோ ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வி ஹாவ் அ லாட். இப்போ வரைக்கும் பிஎஸ்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே எந்த கண்ட்ரியும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கண்ட்ரி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. அதை பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு தெரியாமல் போகக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆர் அ குட் பிரைட் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் காத்துக்கிட்டே இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் டெபாசிட் அமௌண்ட் மாதிரி நம்ம கட்டுறோம்னு நினச்சிக்கோங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டிஃப்ரென்சியேஷனை எப்படி மேம் ஃபார்முலாஸாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஃபார்முலாஸ் கிடையாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நாம் லிமிட், நான் சொன்ன அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்த்து, ஜென்ரலாக சேஞ்சஸ் பண்ணி பார்த்து லிமிட்லாம் அப்ளை பண்ணி வச்சு அவங்களோட ஆன்சர்ஸை நம்ம பண்ணணும். இப்படி தான் டிஃப்ரென்ஷியேஷனை பண்ணியே ஆகணும். பட் ஸோ பேசிக் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷன்றதை என்னென்ன நான் டேர்ம் பண்ணியிருக்கேன், மை டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் நத்திங் பட் லிமிட். ஓகேங்களா? லிமிட் del x tends to 0. நான் சொன்னல அந்த எக்ஸுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தை தான் டெல் எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த தூரத்தில் இருக்கும் போது அங்கே கிடைக்கிற எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறவங்கள அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற சேஞ்சஸ் விச் இஸ் ஒய் வேல்யூவோட சேஞ்சஸ் வென் எக்ஸ் ஆஃப் டெல் எக்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். ரைட்டுங்களா? இந்த டிஸ்டன்ஸோட லிமிட்டை கண்டுபிடிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸோட லிமிட்னா என்னது? இப்போ 2 பாயிண்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் குறைய, அவங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் குறைய ஒரே பாயிண்டாக மாறும்ல, அந்த மெஷர்மெண்ட் தான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் அப்ளை பண்ணி படித்தா கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே நாமளே ஃபார்முலாஸாக படித்து வச்சிட்டோம். லிமிட்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் இப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஃபார்முலாஸாக படிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் கால் எக்ஸ் பார் என் ஃபார்முலா. ஸோ டி ஆஃப் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் என். ஸோ எக்ஸ் பார் என்ன, பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மி ஆயிடுவாங்க. ஓகே, எக்ஸ் பவர் முன்னாடி பவரில் ஒருத்தவங்க கம்மியாகிடுவாங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 0. ஏன்னா இதில் எக்ஸே கிடையாது. எக்ஸ்னால இங்கே ஒய் சேஞ்ச் ஆக போகிறதும் இல்லை. ஸோ சேஞ்சஸ்ன்னு மெஷர் பண்ணால் 0 தான். அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ஃபங்க்ஷன் இட் இஸ் கால் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் நத்திங் பட் காஸ் எக்ஸ். ஓகேங்களா? And fourth formula d over dx of cos x. என்னன்னு கேட்டிங்கன்னா this is nothing but minus sin x. And fifth one d over dx of tan x which is nothing but secant square x. அப்படியே ஒவ்வொரு trigonometric functions-ஆ பார்த்துருவோம். And next என்னடா அப்பா cot x. Okay, so cot x is equal to minus cosecant square x. So seventh one d over dx of cot x. Next one is called secant x. Secant x na enadhu? Secant x tan x. Okay, and eighth one d over dx of cosecant x which is nothing but minus
cosecant x cot x. ஒருவேளை உங்களுக்கு நான் எழுதுறது ரொம்ப குட்டியா தெரிந்தா யூ கேன் ஜூம் இட் பசங்களா. அதனால தான் வந்து என் ஹேண்ட் ரைட்டிங் நான் பெருசும் பண்ணலை. ஏன்னா பெருசு பண்ணனா இட் சீம்ஸ் வெரி அக்லி. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர்ட்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா வில் பி ஹேவிங் 1/√1 minus x square. ஸோ நெக்ஸ்ட்டு 10 d over dx of cos inverse of x, which is equal to minus 1/√1 minus x square. And 11th one, d over dx of tan inverse of x, which is equal to 1/1 plus x square. And 12th one, d over dx of cot inverse of x போட்டுக்கலாம். ஓகேங்களா? cot inverse of x, which is equal to minus 1/1 plus x square. And 13th one, d over dx of secant inverse of x, which is equal to 1/x into square root of 1 minus x square. And 14th one, d over dx of cosecant inverse of x. ஒரே ஒரு சேஞ்ச் டம்மா இதில் வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். ஓகேங்களா? எஸ். ஸோ இட் இஸ் minus 1/x into square root of x square minus 1. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுமா? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் போக முடியாது. மேம் இது என்னம்மா மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, எஸ் இந்த ஒரு பார்ட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குடா பசங்களா. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி பண்ணுறதுனா ஓகே மேம், அது கூட நான் ரெடியாக இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ now you can do for next வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இஃப் ஐ ஹேவ் ஃபார் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதோட டிஃப்ரென்சியேஷன் அப்படியே தான் இருக்குது. அதோட லிமிட்டில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் and d over dx of log x. So log x is equal to 1/x. So 17th one, I hope e power x log x. So இதுலையுமே பார்த்தீங்கன்னா a power x ன்னு இருக்கு. Another exponential function. So this is a power x into log ae. Okay வாடாமா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா. ஐ ஹோப் எவ்ரி ஃபார்முலா இஸ் கவர்ட். ஸோ நம்ம வந்துட்டு நார்மல் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், எனக்கு தெரிஞ்சு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், எவ்ரி ஃபங்க்ஷன்ஸ் வி ஹாவ் கவர்ட். ஓகேங்களா? இவ்வளோ தாண்டா பசங்களா ஃபார்முலா. சரிங்களா? அண்ட் இது மோஸ்ட்லி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை, கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஓவரால் அரௌண்ட் ஒரு 17 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டைரக்ட் டேர்ம்ஸாக கேட்டால் நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ரைட்டாப்பா? ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வாட் யூ டூ ஃபார் எக்ஸ் ஸ்கொயர்? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்போ இவங்க எக்ஸ் பார் என் ஃபார்முலாவில் இருக்காங்க. ஸோ அப்போ பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. ஸோ 2 into x அந்த ஃபார்மேட்டில் வரும். இப்போ சைன் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க? இட் வில் பி காஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது. ரைட்டாடாம்மா? ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்சியேஷன். ஸோ டைரெக்டாக டேர்ம்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டேர்முமே ஃபார்முலாஸ் படி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக இருக்கும். டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா தனித்தனி டேர்ம்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் 4-5 டேர்ம்ஸ் இருக்குது, தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா? தாராளமாக தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளோ டிவைடோ வந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அடிஷன் சப்ராக்ஷன் வருது, 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நடுவில் அடிஷன் சப்ராக்ஷன் வருதுன்னா 2 பேர்த்தையும் நீங்கள் அவங்கவுங்க பார்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் கால்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல். ஓகே, வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்படின்னா, நான் சொன்னேன்ல 2 ஃபங்க்ஷன்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி அடிஷன் மட்டும் இருந்தால் ஆர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே நம்மளுக்கு we have like a multiplication process. So tan thetaங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷனுமே தீட்டாவை வச்சு ஃபார்ம் பண்ண ஃபங்க்ஷன்.
அண்ட் அவங்க 2 பேரும் மல்டிப்ளைல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் யூவி மெத்தட் ஃபார்முலா யூஸ் ஆகணும். ஸோ that is one formula, that is d over dx of uv. யூன்றது ஒரு ஃபங்க்ஷன், விங்கிறது அனதர் ஃபங்க்ஷன். இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் யாரை வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, ஆனால் 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இவன் தான் இருக்கணும், அவன் தான் இருக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒருத்தரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? இந்த டேஷ், இந்த டிஃப்ரென்ஷியேஷன், இந்த டி பை டிஎக்ஸை நம்ம டேஷ் அப்படிங்கிற டேர்ம் வச்சும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ டேஷ் மீன்ஸ் இட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான்டா பசங்களா, கதை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சம் இதுக்கான பார்க்கலாமா? ஸோ see this, உங்களோட நான் ஃபர்ஸ்ட் என்ன ரூல் சொன்னப்பா, tan தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஒய் பை யார் வேரியபிள், வேரியபிள் மாறும் போது தான் ஃபங்க்ஷன் மாறுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் வேரியபிளே. அவங்க சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. யார் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருப்பாங்களோ அவங்கள பொறுத்து தான் ஃபங்க்ஷனோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே டீட்டாவை பொறுத்து தான் ஃபங்க்ஷன் வேல்யூ வில் பி சேஞ்சிங். ஸோ இப்போ tan தீட்டாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், sin x ப்ளஸ் காஸ் தீட்டாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். சரி, ஃபஸ்ட்டு டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டேனோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன், பட் யூ நோ நீட் டு ரைட் இன் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத வேண்டாம், பட் உங்களுக்கு இப்போதைக்கு புரியணுன்றதுக்காக ஐ எம் ரைட்டிங் இன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நான் tan தீட்டாவை மட்டும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அடுத்தபடியாக தான் நான் வந்துட்டு செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே வாடம்மா? tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் sin theta cos theta. சாரி, சைனுக்கு பதிலாக சீக்கன்ட் போட்டேன்னா sin theta plus cos theta, ரைட்? ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா you will be having cos theta plus secant square minus sin theta. அட இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். sin theta plus cos theta plus tan theta into இவங்களோட டிஃப்ரென்சியேஷன் which is nothing but sin differentiate பண்ணா cos and cos differentiate பண்ணா minus sin theta. அவ்வளோதாண்டாப்பா. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான், பட் டிஃப்ரென்சியேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் யூவி மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? யூ பை வி மெத்தட் விச் இஸ் கோஷியன்ட் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனில் இருக்குது, யூ பை வி ஃபார்மேட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் அ ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி ஆஃப் டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி மெத்தட். இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரை ஒன்றும் பண்ணாமல் எழுதணும், நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் எங்கள் ப்ராசஸ். ஓகே, மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், whole divided by denominator the whole square, right? இதுதான் உங்களோட டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலா, லிமிட். ஓகேங்களா? அந்த லிமிட்டோட ஆன்சரே இதுதான், ரைட்? ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ட்ரை பண்ணுவோமா? ஸோ இப்போ என்னோட எக்ஸ், என் நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தா எக்ஸ் தான். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷனுமே டிவைடால் பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் டிஒய் பை டிஎக்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை எழுதணும். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் இங்கே யார்? sin x ப்ளஸ் காஸ் எக்ஸா? ஸோ sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்டூ யூ டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ நான் போட்டிருக்கேன், தெரியுதாப்பா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு யூ அப்படியே வச்சுப்பேன், நியூமரேட்டர் அப்படியே வச்சுப்பேன், டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் ஸ்ட்ரைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நிறைய பேத்துக்கு என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி புரியாது. அதனால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேங்கிறத நோட்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் பண்ணுறேன். ஸோ sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். Right, pasangla? So now you can just differentiate it. Sin x plus cos x அப்படியே இருப்பாங்க, and x differentiate பண்ணிங்கன்னா 1 minus, it is minus dama, sorry, it is minus x into sin x differentiate பண்ணிங்கன்னா cos x, and cos x differentiate பண்ணிங்கன்னா minus sin x whole divided by sin x plus cos x the whole square. So differentiation process இதோட முடிஞ்சிருச்சு. சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், பட் டிஃப்ரென்சியேஷன் ப்ராசஸ் திஸ் இஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரியாடாப்பா? ஸோ அப்போ நம்மளுக்கு யூவி மெத்தட்னா என்ன, யூ பை வி மெத்தட்னா என்ன, கிளாரிட்டி இருக்குங்கல்ல?
ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேயுமே நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். என்ன ஹிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூவி மெத்தட் பொறுத்த வரைக்கும் எஸ், ஸோ யூவி மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன ஸோ U/V மெத்தட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனுக்காக காமன் அவுட் பண்ணுறது மேபி ஹெல்ப் யூ அவுட். சிம்பிளிஃபிகேஷனுக்காக காமன் அவுட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் போது இட் மே பி ஹெல்பிங் அவுட். ஓகேங்களா? ஸோ அதனால இது ஒரு ஹிண்ட் பேஜாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கால் செயின் ரூல். ஓகே, இந்த செயின் ரூல்னால் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸோட ஃபங்க்ஷன், வெறும் எக்ஸ் ஃபங்க்ஷன். சைன் ஆஃப் எக்ஸ், காஸ் ஆஃப் எக்ஸ், tan θ வேரியபிள் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனில் இருப்பாங்க. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் இட் இஸ் குட். பட் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சைனே ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு வேரியபிள் இல்லாமல் எக்ஸ் ஸ்கொயர்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஏன்னா இது அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் 100ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பவரே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ அந்த பவர்க்குள்ளே எனக்கு கியூபிக் பாலினாமியலுங்கிற அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கா. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செயின் ரூல் டிஃபரன்சியேஷன். ஸோ இந்த செயின் ரூல் டிஃபரன்சியேஷன் எங்கே நடக்கும்னா, நார்மலி அந்த வேரியபிள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த வேரியபிளோட இன்னொரு ஃபங்க்ஷன் இருப்பான். தட் இஸ் கால்ட் செயின் ரூல். ஓகே, ஸோ இப்போ இந்த செயின் ரூல் எப்படி கொடுக்கணும்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற விஷயமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கடைசி ஃபங்க்ஷன் வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா, சைனுக்குள்ளே தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்காங்க, அப்போ சைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் எக்ஸ் ஸ்கொயருக்கான ப்ரியாரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட டிஃப்ரென்ஷியேஷன் வில் கம்ஸ் லைக் dy by dx which is equal to sin of, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, இட் இஸ் cos x ஸ்கொயர். அதுக்கப்புறம் தான் எக்ஸ் ஸ்கொயருக்கான டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அவங்களோட டிஃப்ரென்ஷியேஷனை பக்கத்தில் மல்டிபிளில் போடுவாங்க. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. தட்ஸ் இட். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2x cos over x ஸ்கொயர். அவங்களோட டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபங்க்ஷன் இவங்க தான். சரிங்களா? ஸோ விச் இஸ் வெரி ஈஸினா, இப்போ இதே மாதிரி இவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. which is dy by dx. என்னடாப்பா இப்போ உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நீங்க படிக்கும் போது தான் if you pronounce a function, ஒரு ஃபங்க்ஷன் நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சிடும் எந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு. இட் இஸ் x³ - 1 தி ஹோல் பார் 100. அப்போ ஹோல் பார் 100 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அவனுக்குள்ள தான் x³ மறைஞ்சிருக்கான். ஸோ அப்போ 100க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ பவர்ன்றப்போ வாட் ப்ரியாரிட்டி, 100 முன்னாடி வந்துடுவாங்க, 100 முன்னாடி வந்துடுவாங்க, 100ல் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. அவங்களுக்கான ப்ரியாரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கிறவங்களுக்கான ப்ரியாரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஆகும். ஸோ அப்போ இவங்களுக்கான டிஃப்ரென்சியேஷன் x³ - 1, x³ - 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க, அண்ட் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது இட் பிகம் 0. ஓகேங்களா? ஸோ திஸ் ஹோல் ஆன்சர் இஸ் 3x ஸ்கொயர். So 3 into 100, we can multiple, it is 300. So 300x square into x³ - 1 power 99. Got it பசங்களா? So I hope இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்டெகிரேஷனில் தான் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் நான் இன்னமும் செயின் ரூல் உங்களுக்கு பலமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமான ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இஃப் y இது ஏன்னா 11th இருக்கிறதுலே கஷ்டமான சம்மன் இதுதான். 12th நிறைய இருக்குது. பட் திஸ் இஸ் ஸோ y is equal to tan inverse of 1 plus x by 1 minus x. சரிங்களா? ஸோ அப்போ இதுனா tan இன்வர்ஸ்க்குள்ள 1 plus x by 1 minus xங்கிற ரேஷனல் ஃபங்க்ஷன் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இன்வர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி கொடுக்கணும், ரைட்? இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ y dash, நம்மக்கிட்ட y dash கேட்டிருக்காங்க. dy by dxனாலும் ஒன்று தான், y dashனாலும் ஒன்று தான். So y dash is equal to tan inverse means 1 by 1 plus x square. அப்படின்னா என்னடாப்பா, tan inverse பக்கத்தில் யார் இருக்கானோ அவனோட ஸ்கொயர். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போடக்கூடாது, பக்கத்தில் யார் இருக்காங்க இவங்களோட ஸ்கொயர். காட் இட்? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, இப்போ tan
இன்வெர்ஸை பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளுக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இன்னும் நம்ம கையே வைக்கல. ஸோ அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டார்ட் ஆகணும், விச் வில் பி டன் பை யூவி மெத்தட். ஏன்னா நியூமரேட்டரும் எனக்கு எக்ஸோட ஃபங்க்ஷன் தான், டினாமினேட்டரும் எனக்கு எக்ஸோட ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு யூவி மெத்தடில் தான் நடக்கணும். ஸோ யூவி மெத்தடோட ப்ரொசீஜர் என்னடாப்பா சொன்னேன்? ஃபஸ்ட்டு நியூமரேட்டர், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். நியூமரேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கணும். டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா? What is denominator differentiation? 1 differentiate பண்ணா 0, minus x differentiate பண்ணா -1. Okay, whole divided by 1 minus x the whole square. Denominator square பண்ணணும். Right ஆடாமா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ solvations we can solve it. பட் டிஃப்ரென்ஷியேஷன் இவ்வளோ தான். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு tan இன்வெர்ஸுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நடந்தது. நெக்ஸ்ட்டு உள்ள இருக்க யூவி மெத்தடுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நடந்தது. அவ்வளோதான், கதம் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிறது 1 மைனஸ் எக்ஸ், நீங்கள் மைனஸ்ன்றப்போ ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 2 மட்டும்தான் மேலே இருக்குது. ஓகேங்களா? இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஐம் டேக்கிங் எல்சிஎம். இஃப் ஐ டேக் எல்சிஎம் 1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் whole divided by 1 minus x the whole square into 2 divided by 1 minus x the whole square. So you can notice something. இவங்க multiply இருக்காங்க. அப்போ இவனும் cancel ஆயிடுவாங்க. So your whole process is 2 into 1 minus x the whole square plus 1 plus x the whole square. இதுலையுமே ஹோல் ஸ்கொயர் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். 2x கேன்சல் ஆகிடும். ஸோ 2 + 2x ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். 2வே நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்கன்னா 1/1 + x ஸ்கொயர் வில் பி யுவர் ஆன்சர். டன். அவ்வளோதான். ஓகேங்களா? திஸ் இஸ் செயின் ரூல். ஓகேவாடாப்பா? நெக்ஸ்ட் இஸ் கால் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷனுங்கிறது என்னன்னா, எப்பயுமே நம்மளுக்கு y எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணும் போது கிடைக்கிறதா y வேல்யூன்றது நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு டைரெக்டாக கிடையாது. ஓகே, நம்ம டைரெக்டாக பண்ணியும் பண்ணலாம். பட் அது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்? ஸோ இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷனே பண்ணிடலாமே. when I'm talking about an equation, அந்த ஈக்குவேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஆனால் அந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தேர் கேன் பி நிறையா வேரியபிள்ஸ் இருக்கலாம், எவ்வளோ வேணால் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ dy/dxனா நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களோட டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே எக்ஸுக்கானதாக இருக்கணும். ஓகேங்களா? டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரணும்? பவர் முன்னாடி வந்துடணும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. அவ்வளோதான். எக்ஸை பொறுத்து எக்ஸ் சேஞ்ச் ஆனால் ஒரு டைம் தானே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் இஸ் ஆல்சோ a வேரியபிள், பட் ஒய் இஸ் நாட் an எக்ஸ். ஒய் வேரியபிள் தான், ஆனால் ஒய்யும் எக்ஸும் ஒன்றா இல்லை. ஸோ இப்போ எப்பயும் போல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. இது எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்மளோட வேரியபிள் ஒய், இது எக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அதை நம்ம டினோட் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒய் தான் இருக்குது, நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்போ இந்த ஒய் எக்ஸை பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுன்றத பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் dy/dx பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணணும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது dy/dx. ஸோ அப்போ இங்கே இருக்க -2x அங்கே போனால் +2x அங்கே போனால் -2x. ஸோ 2y dy/dx which is equal to -2x. இந்த -2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ your dy/dx which is equal to x/y. அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுலேயுமே வந்துட்டு எல்லாமே எக்ஸை பொறுத்து தான் இருக்கணும்னா இது வந்து ஒய் கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிப்பாங்க. விச் இஸ் x/√1 - x² வரும். ஓகேங்களா? நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
எல்லாமே எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைட் போனால் மைனஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். காட் இட் பசங்களா. ஸோ இதை நம்ம டேரெக்டாக நீங்கள் பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்லாம் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து பெரிய ப்ராசஸ், அதனால இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. ஓகே, ஒன் செக். நான் பேசிக் ரூலில் இன்னொரு விஷயத்த நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிடுறேன், விச் ஃபாலோ சம் பேட்டர்ன் இன் தட். ஓகேங்களா? இந்த எக்ஸ் பார் என் டைப்லேயே நான் வந்து நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் சம்டைம்ஸ் யூ வில் பி யூஸிங் இட். ஓகேவா? எக்ஸ் பார் என் டைப்பில். ஓகேங்களா? வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் சர்டைன், அதுவுமே நான் ஒரு ஃபார்முலாவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா வெல் குட் ஃபார் யூ. நான் 17 ஃபார்முலாஸ் இருக்குது, அது 18 19 படிச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் டி ஆஃப் டிஎக்ஸ் ஆஃப் ரூட் 2x, ரூட் பார் எக்ஸ், ரூட் பார் எக்ஸ். ஸோ ஃபார்முலேட் படி எக்ஸ் பார் 1/2. ஸோ 1/2 முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க, விச் இஸ் லாஜிக்கலி 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவாக படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் இது வந்து பெரிய ப்ராசஸ் கிடையாது. பட் நான் சொல்கிறேம்மா, 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ். இதுவே பார்த்தீங்கன்னா டி ஓவர் டிஎக்ஸ் ஆஃப் 1/anything to x பார் n when it is in denominator. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? யாருக்கு ஈக்குவல்? எக்ஸ் பார் மைனஸ் என்னுக்கு ஈக்குவல். ஸோ அந்த பவர் முன்னாடி வந்துடும், அந்த பவர் மைனஸால் முன்னாடி எழுதப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் மைனஸ் என் மைனஸ் 1, விச் இஸ் நீங்கள் மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? n + 1. ஸோ பவர் வந்து மைனஸில் எக்ஸ்ட்ரா ஆகும். நெகட்டிவ் அது டிக்ரீஸ் ஆகிறதுக்குலாம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி லெஃப்ட்டு போகும். எப்பயுமே டிஃப்ரென்ஷியேஷன்றப்போ ஒரு பவர் வந்து லெஃப்ட் நம்பராக பார்த்து போகும். ஸோ நெகட்டிவ்ல -3க்கு லெஃப்ட் என்னது? -4 தான். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் டிக்ரீசிங் ஆக்சுவலி. ஓகே, which is equal to -n/x பார் n + 1. ஸோ இதை ஒரு ஃபார்முலேட்டாக படிச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு டக்குன்னு வந்துட்டு 1/x² சால்வ் பண்ண சொன்னால் என்னன்னே தெரியல, இதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு கேட்டால் they will be struggling. ஸோ இது x பார் -2ன்னு மாற்றிலாம் கஷ்டப்படுறோம். ஏன் அப்படி பண்ணணும்? நம்ம இந்த ஒரு ஃபார்முலேட்டாக படிச்சுக்கலாமே. ஸோ என்ன பவர் இருக்கோ அது -2 அண்ட் அந்த பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பவர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க, இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ டி ஓவர் டிஎக்ஸ் ஆஃப் 1/x பார் 4 இருக்கு. அப்போ என்ன ப்ரொசீஜர்? அந்த பவர் நெகட்டிவ் பவர் அண்ட் இட்ஸ் ஓவரால் வில் பி இன்க்ரீசிங். அவ்வளோதாண்டாமா, ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். எஸ், நல்ல வேலை மறக்கல, இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் கால்ட் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். எஸ், லாகுன்ற ஒருத்தவன் எதுக்கு வரான்னா, வென் நம்மளோட பவர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப குடைச்சல் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனோட பவர்ஸ் வந்து என்னை பயங்கரமா புள்ளி பண்ணுதுடாப்பா அப்படின்ற எல்லா இடத்துலையுமே லாகை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் வாட் எவர் ப்ரொசீஜர், லிமிட்டுக்காக இருக்கட்டும் அங்கேயும் லாக் யூஸ் பண்ணலாம், டிஃபரன்ஷியேஷனாக இருக்கட்டும் அங்கேயும் லாக் யூஸ் பண்ணலாம், இன்டகிரேஷனாக இருக்கட்டும் அங்கேயும் லாக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு லாக்ன்றவன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே பவர் 3/2 இருக்குது, இங்கேயும் பவர் இருக்குது, இங்கேயும் பவர் இருக்குது. ஏன் இவ்வளோ வேலை? எல்லாத்தையும் போடு, லாகை போடு அப்படின்னு சொல்லிட்டு லாக் அப்ளை பண்ணுறோம். ஸோ லாக் y is equal to log over x bar 3/4 square root of x² plus 1 divided by 3x plus 2 the whole power 5. ரைட்டாப்பா? இப்போ என்ன பண்ணுவோம்? லாக் அப்ளை ஆன் போத் சைட். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா லாக் தனித்தனி லாக் எடுத்தால் அடிஷன் வரணும். ஸோ லாக் எக்ஸ் பார் 3/4 ப்ளஸ் லாக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² மைனஸ் ப்ளஸ் 1 அண்ட் திஸ் ஷுட் பி மைனஸ். ஏன்னா டிவைடில் இருக்கும் போது மைனஸில் இருக்கணும். இப்போ என்ன ப்ரொசீஜர்? பவர் எல்லாம் முன்னாடி வந்துடும், அதுக்காகவே லாக் அப்ளை பண்ணதே. ஸோ இட் இஸ் 3/4 log x. Next 1/2 log over x² plus 1. Next minus 5 of log of 3x plus 2.
இதுதான் உங்களோட log y. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ இது வந்து implicit differentiation தான். ஏன்னா அது ஒரு ஈக்குவேஷன். இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ log y டிஃபரன்ஷியேட். log டிஃபரன்ஷியேட். வாட் இஸ் log? அப்படின்னா 1/y. 1 பக்கத்துல என்ன இருந்தாலும் அது பைக்கு வந்துடும். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது ஃபுல்லா எக்ஸுக்காக. ஸோ அப்போ அந்த y திருப்பி நீங்க dy/dxன்னு எழுதணும். ஓகே, which is equal to 3/4ங்கிறது வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன். ஒரு நம்பரால மல்டிபிள் பண்றதுனால அந்த ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த நம்பர்ல எக்ஸ் கிடையாது. ஸோ அது சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஒன்லி வேல்யூஸ் கண்டெய்னிங் எக்ஸ் வில் பி சேஞ்சிங். ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இவனை சேஞ்ச் பண்ணா 1/x அண்ட் 1/2. இவங்க லாக்ன்றதே ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் இருக்காங்க. அப்போ அது வந்து செயின் ரூலுக்கு கீழே வரும். ஸோ 1/x² + 1 அகெயின் என்ன பண்ணணும்டாமா, இந்த டிஃபரன்சியேஷனை போடணும். திஸ் இஸ் 2x + 0. நெக்ஸ்ட் -5. லாக டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/3x + 2. அகெயின் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? x + 0. So your dy/dx is equal to இங்க இருக்க y into 3/4x 2x 2 cancel ஆயிரும். So x/x² + 1 and இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -5x/3x + 2. அவ்வளோதான்டாப்பா. ஸோ இந்த yக்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டிட்யூட் திஸ் ஃபங்க்ஷன். திருப்பி அந்த yக்கு பதிலாக அந்த கொஷினே எடுத்து எழுதுனா முடிஞ்சிருச்சு. ஸோ லாக் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சே ஆகணுமா? நோ, பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் கால் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இதெல்லாம் வந்து தெரிஞ்சே ஆகணுமானா நோ நீட். பட் சம்டைம்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற இடத்துலலாம் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஈஸியாக மாற்றுற மாதிரி சம்டைம்ஸ் ஒரு ஃபார்முலா மெத்தடில் இருக்காங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி சப்ஸ்டியூஷன் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் tan இன்வெர்ஸ் ஃபார்முலா. இது என்னது? tan இன்வெர்ஸ் ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த 1 நம்ம வந்து tan π/4ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ tan இன்வெர்ஸ்னா பக்கத்தில் டேனாக இருந்துச்சு, அந்த உள்ளே இருக்கிறவன் வந்து சம் tan வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா டேனும் tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆவாங்க. தட் இஸ் அது ஒரு ஐதீகம். ஓகேங்களா? அப்போது இது என்ன ஃபார்முலா வடி வரும்டாமா? இது வந்து π/4. ஓகே, ஸோ y is equal to tan inverse of this is tan π/4 and இவங்களை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா x tan θன்னு எடுத்துக்கிறேன். 1 minus tan π/4 tan θ. இந்த ஃபார்முலாவை எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்கா? which is tan A tan B divided by 1 minus tan A tan B. யாருக்கு ஈக்குவல்? tan of A plus B யோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ tan inverse of tan of π/4 plus θ. ரைட்டா? ஸோ which is equal to இப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவான். ஸோ π/4 plus θ தான் உங்களோட y. ஆனால் நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறது என்னமோ எக்ஸுக்காக, ஏன்னா இது எக்ஸோட வேரியபிள். ஓகே, ஸோ அப்போ dy/dx தான் எனக்கு வேணும். ஓகே, π/4 இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1. தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dθ/dx. ஸோ இப்போ dθ/dx என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட தீட்டா என்னது? x is equal to tan θ. அப்போ எக்ஸ் தான் நீங்கள் தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா எக்ஸ் தான் தீட்டாவோட ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ dx/dθ which is equal to, இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், இங்கே இருக்க tan இந்த சைடு வந்தால் tan இன்வெர்ஸ். அப்போ θ is equal to tan inverse of x. இப்போ நீங்கள் dθ பண்ணலாம். dθ/dx என்னடா? அப்போ tan இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது? 1/1 + x². ரைட்? அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 1/1 + x². வந்துருச்சா? இந்த சம்மை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம்ல, அதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் லிட்ரலி ஒன்று தான். எங்கே சால்வ் பண்ணோம்? யூவி மெத்தடில் சால்வ் பண்ணோமா? இல்லை, செயின் ரூலில் சால்வ் பண்ணேன்.
ஓகேங்களா? இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு சொன்னேன், 2 + 2x² வரும்னு சொன்னேன். 2 எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1 + x², ரைட்? ஸோ இந்த ஆன்சரும் அந்த ஆன்சரும் ஒன்று. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் ஒரு 4-5 ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். அந்த சப்ஸ்டியூஷன் ப்ராசஸில் ஒரே மெத்தடாக மாறிடுச்சா? ஆனால் சப்ஸ்டியூஷன்ஸ் மெத்தடுக்குலாம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ sin 2θ ஃபார்முலாவாக இருக்கட்டும், cos 2θ ஃபார்முலாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். ஓகே வாடாப்பா? எஸ். ஸோ கம்மிங் டு தி லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். இதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். அதாவது அதில் வந்து அந்த வேரியபிளே இருக்காது. இப்போ அந்த வேரியபிளை இன்னொரு வேரியபிள் ஃபங்க்ஷனே, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, இங்கே எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. டீயை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை மேக் பண்ணியிருக்காங்க, அது எக்ஸ்னு நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒய் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இது வேற ஃபங்க்ஷன், இது வேற ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ ஜியை எஃப் பொறுத்து, ஜிங்கிற ஃபங்க்ஷனை எஃப் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து பேராமெட்ரிக் டிஃப்ரென்ஷியேஷன். ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக கொடுப்பாங்க, எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கொடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்மள கேட்பாங்க, ரைட்? ஸோ அதுக்கு என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இவன் யாரோட வேரியபிள், எக்ஸ் யாரால மேடப் ஆச்சு, எக்ஸ் டீயால மேடாச்சு, கரெக்டா? ஸோ அப்போ டி சேஞ்ச் ஆனால் தான் எக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ dx/dt ஃபைன் பண்ணுங்க. ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அண்ட் மைனஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. இவ்வளோதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாராடாமா, ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy/dt which is equal to a அப்படியே வச்சுக்கோங்க. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 and cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus t. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் பிகம் ப்ளஸ் sin t. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், dy/dx வேணும். அதாவது இந்த ஃபங்க்ஷனோட சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபங்க்ஷன். அப்போ dy/dt தி ஹோல் பார் dx/dt which is equal to a sin t divided by, okay vadama, so idu cancel ஆயிரும். so dy/dx which is equal to a cancel ஆச்சுன்னா sin t by 1 minus cos t. இதுவுமே நீங்க வேணும்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து cos 2θ ஃபார்முலா. so sin t divided by it is 2 sin square t by 2னு கிடைக்கும். அண்ட் இவங்களை நீங்கள் வந்துட்டு 2 sin t by 2 cos t by 2னு எழுதிக்கலாம். ஸோ 2 sin square t by 2, 2வும் கேன்சல், இவனும் கேன்சல், cos by t is equal to cot t by 2. இந்த சிம்பிளிஃபிகேஷன் அவசியமானு கேட்டிங்கன்னா நோட் இட். டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே முடிஞ்சிருச்சு, சிம்பிளிஃபிகேஷனுக்கு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ன்றப்போ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் தான் கொடுக்க முடியும், பேசிக்ஸ் கற்றுக்க முடியாது. சரியாடாப்பா? ஸோ யாருக்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் இப்போ ஃபுல் தரோம் மேம், எஸ் அப்படின்றவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடவே சம் மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போ முன்னாடி வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு தெரியும், ஆல்ரெடி ஐ எம் கிங் அட் இட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்சா எல்லாரும் இன்டகிரேஷனோட டைம் ஸ்பேன்ஸ் எங்கே இன்டகிரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, வாட் இஸ் இன்டகிரேஷன்? ஸோ சிஸ்டமேட்டிக்கலி டிஃப்ரென்ஷியேஷன்னா சேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக? அப்போ இன்டகிரேஷன்னா என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் சிமிலர்லி ஈக்குவல் டு சமேஷன். சமேஷனும் இன்டகிரேஷனும் ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு தனித்தனி எலமெண்ட்டாக இருக்கும் போது சமேஷன் பண்ணுறது ஈஸி. இப்போ ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், ஒரு இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் சமேஷன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இன்டகிரேஷன். ஓகேவாடாப்பா? ஸோ இன்டகிரேஷன் இஸ் நத்திங் பட் இஸ் அ சமேஷன் ஆப்ரேஷன், பட் இட் இஸ் சிமிலர். எதுக்காக பண்ணுறது தான், ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ஸுக்காக பண்ணுறது தான் வந்து இன்டகிரேஷனே, ரைட்டாடாமா? ஓகே, ஸோ ஹவு மெனி மாடல்ஸ் வி ஹாவ்? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடலில் இது கட் பண்ணிங்க, தெரியாமல் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் ரூல்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். பேசிக் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன் என்னென்ன இருக்குது? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஃபார்ம், ஒரு வேளை லீனியர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் டேர்ம்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்ன, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட்னா என்னது, இன்டகிரேஷன் பை சக்சஸிவ் டிடக்ஷன்னா என்னது, அண்ட் டீகம்போசிஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண முடியுமா? எஸ்.
இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்னா என்ன, பெர்னாலி ஃபார்முலானா என்ன, அண்ட் இ பார் ஏஎக்ஸ் ஃபார்மேட்ஸ் என்னது, ஓகேங்களா. அண்ட் வி ஹாவ் இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரேஷனல்ஸ்னா ஸ்கொயர் ரூட் வச்சு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஓகே மேடாமா, டன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. வாட் இஸ் த பேசிக் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன்? ஒரு பேசிக் ரூல் ஆஃப் இன்டகிரேஷனுக்கு எனக்கு யாரோட ஹெல்ப் வேணும்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனோட ஹெல்ப் வேணும். நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனில் என்னென்ன படிச்சிங்களோ அதுதான் பேசிக் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ரைட்டாடாமா? எப்படி மேம் சொல்கிறீங்கன்னா, நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸ் பார் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பார் என் முன்னாடி வந்துடும், என்ல ஒருத்தர் கம்மியாவான் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? ஆனால் இன்டகிரேஷன் இதோட அப்படியே ஆப்போசிட். ஸோ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, integration of x bar n dx which is equal to பவர்ல ஒருத்தங்க அதிகமாவாங்க அண்ட் அந்த பவரால இங்க டிவைட் பண்ணுவாங்க. அங்க மல்டிப்ளிகேஷன், இங்க டிவிஷன் நடக்குது. எப்பயுமே பிளஸ் சின்னு ஒருத்தங்க போட்டுப்பாங்க ஃபார் இன்டிட்டர்மைண்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிளஸ் சி போட வேண்டாம். உங்களுக்கு நீங்க என்ன இப்போ டெஃபினட் இன்டகிரேஷன் படிக்கிறீங்க, லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் சி போட வேண்டாம். லிமிட் கொடுக்கப்படலை அப்படின்னா பிளஸ் சி நம்ம போடணும். சரிங்களா? ஸோ இந்த 10th ஆனாலுமே 10th சாப்டர்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க பிளஸ் சி யூஸ் பண்ணி பண்றது. இட் இஸ் வெரி காமன். ஏன் பிளஸ் சினா மேபி இங்க ஏதாவது ஜீரோ கூட இருந்திருக்கலாம். ஸோ ஜீரோ ஏதாவது கான்ஸ்டன்டால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோ ஆயிருக்கும். பட் அது ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் பிளஸ் சி போடுறோமா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருந்தால் எக்ஸ் டாப்பா. ஓகேங்களா? வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருந்தால் எக்ஸ். அண்ட் வி வில் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட்டு யாடாப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ நான் என்ன நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எழுதியே இன்டெகிரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னடாப்பா கேட்டிங்கன்னா லாக் எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ டி ஓவர் டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/x கிடைக்குமா? விச் மீன்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x டிஎக்ஸ் யாருக்கு ஈக்குவல்னா லாக் எக்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அண்ட் அந்த லாஜிக் படி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பார் எக்ஸ். ஃபிஃப்த் ஒன் இன்டகிரேஷன் ஆஃப் ஏ பார் எக்ஸ் டிஎக்ஸ். என்னடாமா? ஸோ ஆக்சுவலி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஏ பார் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ பார் எக்ஸ் டிவைடட் இன்டு லாக் ஏஇ. ரைட்டாடாமா? ஸோ அப்போது நம்மளுக்கு இவன் தான் இன்டகிரேஷன் ஆன்சராக இருக்கும். அப்போ இது இந்த சைடு வரும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டி பார் எக்ஸ் ஏ பார் எக்ஸ் பை லாக் ஏஇயோட ஆன்சர் தான் நம்மளுக்கு ஏ பார் எக்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ இவனோட இன்டகிரேஷன் படி இட்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, இட்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரிக்னோமெட்ரிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டி பார் ஆஃப் எக்ஸ் ஆஃப் காஸ் சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ காஸ் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் எக்ஸ் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ப்ளஸ் சி போட மறந்துடாதீங்க. ஓகே. 7th ஒன் இதுவே டி ஓவர் டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா இங்கே இருக்க மைனஸ் அப்போ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் யாருக்கு ஈக்குவல்? மைனஸ் காஸ் எக்ஸுக்கு ஈக்குவல். ரைட்டடாப்பா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாஸுக்கும் படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு tan எக்ஸுக்கு தான் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சீக்கண்ட் ஸ்கொயர் டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா we will be having secant x tan x dx. ஸோ அது யாருக்கு ஈக்குவல்? which is equal to tan x secant x. Secant x plus c. Next one cosecant square x. ஒருவேளை இங்கே மைனஸ் மிஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த மைனஸை நீங்கள் இங்கே போட்டுக்கணும். மைனஸ் காட் எக்ஸ் அண்ட் cosecant x cot x. ஸோ இது யாருக்கு ஈக்குவல்றப்பா? மைனஸ் cosecant x plus cக்கு ஈக்குவல். ஓகே. நெக்ஸ்ட்டு
இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் 1/√1 - x². இது வந்துட்டு சைன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போய் தான் இவங்க நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் -1/√1 - x², which is equal to cos inverse of x. Rama. Same 1/1 + x². ஸோ இப்போ எந்த லாஜிக்கில் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா இதுதான் கிடைக்குன்றது. அப்போ இதை எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்போ இது கிடைச்சிருப்பான், அதுவுமே நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்ம்லாம் எப்படி இருக்கணும், அதை தான் நம்ம இன்டகிரேஷன்ல யூஸ் பண்ணுறோம். which is equal to tan inverse of x plus c. And 15th one 1/x into square root of x² - 1 dx, which is equal to secant inverse of x plus c. 16th one cosecant x plus c minus என்றப்போ cot inverse of x plus c வரணும். ரைட் ஆடாமா? ஓகே, வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கவர்ட். சரிங்களா? இவ்வளோதான் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ்ன்றது எப்பயும் போல இருக்கிற ஒரு விஷயம்தான். சரியாடாப்பா? அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதை வச்சு இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்தால் இதான்ப்பா இதோட இன்டகிரேஷன் ஆன்சர்னு நீ டைரெக்டாக கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த டைரக்ட் ஃபார்முலாமே சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. வென் இட் இஸ் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்காங்க, பட் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லீனியர் டேர்ம்ஸ் அப்படின்றப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அதுக்கும் ஒத்து போகும். ஆனால் அவனும் இன்னும் ஒன்று கிடையாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல there is some linear term. எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது லீனியர் டேர்ம் இருக்குன்னா அப்போ இந்த ஃபார்முலாஸ் ஒத்து போவாங்க. எப்படின்னு பாருங்க. ஸோ வாட் ஹேப்பன், இது வந்து எக்ஸ் பார் 6னா எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணுவோம். எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம்? x பார் 7 / 7 போடுவோம். பட் எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது லீனியர் டேர்ம் இருந்தால் கூட ஃபார்முலாஸ் ஆர் கரஸ்பாண்டிங். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலாஸை போடலாமா? ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது? What is for answer for that? அப்படின்னா it is very simple. எப்பயும் போல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அவங்களோட கோஃபிஷியன்ஸால டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? யூ ஹாவ் டு டிவைட் பை இட்ஸ் கோஃபிஷியன்ட். ஸோ இதோட ஃபார்முலேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 power x plus 5 the whole power 6 plus 1 divided by 6 plus 1. அது கூட என்ன பண்ணணும்? எக்ஸோட கோஃபிஷியன்ட்டால் மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிடணும். ஓகே, இதோட டிஃப்ரென்ஷியேஷனால டிவைட் பண்ணணும். சிம்பிளி சொல்ல போனால் இவங்களோட டிஃப்ரென்ஷியேஷனால டிவைட் பண்ணணும். இவங்களோட டிஃப்ரென்ஷியல் வந்து 4 மட்டும்தான். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 into 4x power plus 5 the whole power 6/7. சாரி 7/7. இப்போ இது என்னது? ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் தான். ரூட் எக்ஸுக்குள்ள ஒரு லீனியர் டேர்ம் தான் இருக்காங்க. லீனியர் டேர்ம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. லீனியர் டேர்ம். ஸோ இட் இஸ் ரூட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பார். ஸோ 15 - 2x பார் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 இன்டூ, மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த லீனியர் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ வில் பி ஹேவிங் -2. So your answer is -1/2 15 - 2x power 3/2 whole divided by 3/2. So இந்த 2 cancel. So -3 மட்டும் இருப்பாங்க. What about this case? Same case. It is -1. ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு கிடையாது. ட்ரிக்னோமெட்ரியாக இருக்கட்டும், லாகாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஃபார்முலாஸ் படிச்சுக்கலாம், அந்த எல்லா ஃபார்முலாஸ்லையும் எக்ஸுக்கு பதிலாக இப்படி ஒரு லீனியர் டேர்ம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறெவர் இப்போ இந்த இதில் கூட எங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் கால் சக்சஸிவ் ரிடக்ஷன். ஸோ இன்டகிரேஷன் பை சக்சஸிவ் ரிடக்ஷன் இது டைரக்ட் ஃபார்முலாஸ் கிடையாது. ஓகே, பட் இவங்களை டைரக்ட் ஃபார்முலாவாக நம்மளால ரிடக்ட் பண்ண முடியும், கொஞ்சமாக குட்டியாக மாற்ற முடியும். அப்படின்னா அந்த இன்டகிரேஷன் பாசிபிள். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் இதெல்லாம் பாசிபிள். கரெக்டுங்களா? சைன் அண்ட் காஸ் தனித்தனியாக ப்ளஸ் அண்ட் மைனஸ்லேருந்து தான் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. அண்ட் இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட மல்டிப்ளிகேஷனாக நம்மளுக்கு எந்த விதையான ஃபார்முலாஸும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு திங்க் இன் தட் மேனர்.
சைன் அண்ட் காஸ் இருக்குது. அவங்களோட மல்டிப்ளிகேஷனை இன்டர் பண்ண முடியாது, பட் அவங்களோட சம்மையோ சப்ராக்ஷனையோ என்னால் இன்டகிரேட் பண்ண முடியும். ஆமாம் ரைட்? அப்போ இந்த ப்ராடக்டை சம்மாக மாற்றுறதுக்கான வழி நம்மளுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் காஸ் சைன். காஸ் சைனுங்கிற காம்பினேஷன் எப்போ கிடைக்கும்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியூ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பியூ சப்ராக்ட் பண்ண போய் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். ரைட்டாடாப்பா? ஸோ திஸ் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 5x sin 3x dx. So the arc equal, it should be have like 1/2 into, இவங்க எப்படி எழுதுவாங்க? sin of a plus b. இவங்க ரெண்டு பேர்த்தோட addition, which is 8x. Oh shit. Minus sin of அவங்க ரெண்டு பேர்த்தோட subtraction. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x கிடைக்கும். ஓகேவாடாப்பா? ஓகே, இட் இஸ் டன். சரிங்களா? ஒரு நிமிஷம். கரெக்ட் தான். ஸோ இப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கடா பசங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வரும். ஸோ இன்டகிரேஷன்றப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்போது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி இவங்களையும் நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவரால் 1/2 என்னன்னா எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ எக்ஸை தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, எக்ஸை தான் இன்டகிரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ஸ்க்குலாம் கூட இருக்கிற நம்பர்ஸ்க்கு வேல்யூவே இல்லை. ஸோ அது எந்த விதத்துலையும் நம்மளை அஃபெக்டே பண்ணாது. ஸோ வெளியே போட்டுருங்க. இன்டகிரேஷன் sin 8x dxன்னு தனியாக பிரிச்சுக்கலாம், இன்டகிரேஷன் sin 2x dxன்னு தனியாக பிரிச்சுக்கலாம். சி, நம்ம sin xன்னு படிக்கிறது தான் ஃபார்முலா. பட் sin 8x 2x, எக்ஸுக்கு பதிலாக 8xங்கிற ஒரு லீனியர் டேர்ம் நம்மளை சேஞ்ச் பண்ணுது. முன்னாடி பார்த்தோம்ல, லீனியர் டேர்ம் வந்தால் என்ன பண்ணும்? அவங்களோட கோஃபிஷியண்டால் டிவைட் பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ sin xோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் காஸ். இன்டகிரேஷனோட ஃபார்முலா என்னது? minus cos 8x divided by 8 பண்ணணும், which is into 1/8 வரும். அதை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிடுறேன். மைனஸ் ஓவர் இந்த 1/2 ரெண்டு பேருக்குமே காமன். cos of 2x minus into minus it become plus divided by 2. So which is equal to cos 2x by 4 minus cos 8x by 32. ஓகேங்களா? ப்ளஸ் சி டாமா, ப்ளஸ் சி. முன்னாடி இருக்கிற இன்டகிரேஷனுக்கும் ப்ளஸ் சி மோட மறந்துடாதீங்க. ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் சி வரும். ரைட்? தட்ஸ் இட். சரிடாப்பா, எனி டவுட் இன் திஸ் ஒன்? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ காஸ் கியூப் சேம். காஸ் கியூப் எக்ஸுக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷன் தெரியாது, பட் காஸ் கியூப் எக்ஸை லீனியர் காஸ் டேர்மாக என்னால் மாற்ற முடியும். ஐ ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் தட். ஸோ வாட் இஸ் காஸ் கியூப் எக்ஸ்? ஸோ காஸ் கியூப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 3θ ஃபார்முலா. காஸ் 3θ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 4 காஸ் கியூப் θ மைனஸ் 3 காஸ் θ அப்படின்னா, ஸோ cos 3θ minus 3 cos θ divided by 4 அப்படின்றது தான் உங்களோட cos cube ஃபார்முலாமா. ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் தேர். இங்கே ப்ளஸ் 3 cos θ. ஸோ 3 cos θ plus cos 3θ divided by 4 அதுதான் ஃபார்முலா. ஏன்னா இது ரெண்டு பேருமே அடிஷன். ஸோ அடிஷன்ஸ் சப்ராக்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும், லீனியர் டேர்ம்ஸை பண்ண முடியும், பவர்ஸ் தான் நம்மளால பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதே மாதிரி தான் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்தாலும் சரி, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே லீனியருக்கு மாற்றுவோம். எல்லாத்துக்குமே இந்த 2θ 3θ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஃபார்முலா? 2θ 3θ ஃபார்முலாஸ். ஸோ காஸ் 2θ ஃபார்முலா அதில் தான் லீனியர் டேர்ம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நம்மளால சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். ஐடென்டிஸ் வச்சு நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணலாம்.
இப்போ tan ஸ்கொயர் எக்ஸ்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஏன் மேம்னு கேட்டிங்கன்னா, ஸோ tan ஸ்கொயரை 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்னு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் பிகாஸ் சீக்கன் ஸ்கொயர் எனக்கு ஃபார்முலால இருக்கா, சீக்கன் ஸ்கொயர் எனக்கு ஃபார்முலால இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் tan எக்ஸ். ஸோ எந்த ஸ்கொயர்லாம் ஃபார்முலால இன்வால்வ் ஆகுறவங்களோ அவங்களும் ஐ கேன் சேஞ்ச் இட் வெரி ஈஸிலி. பட் இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா கிடையாது, காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா கிடையாது. நீங்கள் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணாலும் சைன் காஸாக தான் மாறப்போகுது. பட் அப்போ அந்த இடத்துல ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாமல் காஸ் 2θ ஃபார்முலா யூஸ் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணுங்க. புரியுதாடப்பா? என் சஜஷன்ஸ் புரியுதுங்களா? யார் டைரக்ட் ஃபார்முலாஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி we are changing it. Okay, so next one, whenever our terms are in very format which is ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார்மேட்டில் இருக்காங்க, ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கவங்க மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க, அப்போ என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் லீனியர் டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். எதுக்கு படிச்சிருக்கோம்? ஒவ்வொரு டினாமினேட்டர்ஸையும் தனித்தனி லீனியர் டேர்ம் உள்ள டினாமினேட்டராக என்னால் மாற்ற முடியும். கரெக்டுங்களா? ஸோ லீனியர் டேர்மாக இன்டெகிரேட் பண்ணுற வழி எனக்கு தெரியும். 1/x ஃபார்மேட் எடுது log x, ஐ நோ தி ஃபார்முலா. ஸோ அதனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு போகலாம். ஸோ integration x plus 3 divided by x plus 2 the whole square x plus 1 into dx. So a by x plus 2, b by x plus 2 the whole square, next c by x plus 1. இந்த மாதிரி 3 லீனியர் டேர்ம்ஸாக நம்மளுக்கு ஆன்சர் வரும். ரைட்டாடாம்மா? ஓகே, ஸோ இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் தனியாக போடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பி இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 வரும்னு நினைக்கிறேன். அண்ட் பி இன்ட்டு வெறும் எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் வரும். அண்ட் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ வென் யூ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, இந்த டேர்ம் 0 ஆயிரும். So it will be 1. 1 is equal to -2 plus 1 -1. So b is equal to -1. Simple. So next என்ன பண்ணுவீங்க? x is equal to -1 போட்டிங்கன்னா இவனும் 0 ஆயிடுவாங்க. So it is 2 and this is 1. So c is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் b கண்டுபிடிக்கணும்னா வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் xக்கு 0 போட்டுக்கிறேன். ஸோ 0 போட்டால் 3. This is a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. 1 into 2, 2 into a, 2a, and this is 1 into b, so -1. இது வந்துட்டு 2 square which is 4, 4 into c, 4 into 2 which is 8. So இவன் இந்த சைடு வந்தால் -5 and this அந்த சைடு வந்தால் -4. So 2a is equal to -4, so a is equal to -2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டெகிரேஷன் -2 by x plus 2 and -1 by x plus 2 the whole square plus 2 by x plus 1 whole integration. ஸோ இந்த இன்டெகிரேஷனை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு ஆன்சரை மட்டும் மேலே எழுதுறேன். சரியாடாமா? ஸோ இந்த ஆன்சர் எப்படி இருக்கும்? x இருக்க வேண்டிய இடத்துல ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தானே இருக்காங்க. இட் இஸ் ஆஃப் அ லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ -2 எந்த இடைஞ்சலும் இப்போ நம்ம வெளியே இருப்பாங்க. ஸோ 1/x ஃபார்மேட் 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x plus 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா. இதோட கோஃபிஷியன்ட் 1, ஸோ 1ஆல் டிவைட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் -1 x பார் -2, x பார் -2வை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -2 plus 1, so which is -1. Again இதோட கோஃபிஷியன்ட் வேல்யூ 1 தான். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் this is 2 into log of x plus 1 divided by 1. So this -2 log over x plus 2 and இது என்னடாப்பா? This is plus x plus 1 by x plus 1 and இது என்னன்னு கேட்டிங்கன்னா plus 2 log of x plus 1. சிம்பிள் ராமா. ஓகேங்களா? ஸோ வேணும்னா நீங்கள் இந்த பவரை மேலே கொண்டு போய்க்கலாம். இட் இஸ் 1/x plus 2 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது x plus 1ன்னு இருக்கும். யூ கேன் டேக் திஸ் லாக், ஒரே லாகை எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ எப்படி வேணால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
இன்டகிரேஷன் ப்ரொசீஜர் மட்டும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். பேசிக்காக 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு இன்டகிரேஷன் சம் எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம். அப்போ எல்லா சம்மையும் டீப்பாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு நான் பேசிக்ஸுக்காக 2 பேர்த்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட் மெத்தட். ஸோ இப்போ வந்துட்டு 2 பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. என்னால் எந்த வித ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ண முடியல, ஆர் எந்த ஃபார்முலாஸுக்குமே அவனை நான் தள்ளவும் முடியல, என்னால் மாற்றவும் முடியல. ஃபார்முலாஸுக்காக டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, டைரக்ட் ஃபார்முலாவில் மாற்றவும் முடியல when they are in both in multiplication process. ஸோ அந்த இடத்துல இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ யூடிவி அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, யூடிவி. ஸோ இதோட ப்ரொசீஜரே யூவை 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்த்துல யாரை யூவா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு we have one theory called ஐலேட். ஸோ இந்த ஐலேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, I stands for inverse function, L stands for logarithmic function, A stands for arithmetic, so polynomial functionல இருக்குல்ல அந்த function, and T stands for trigonometry, E stands for exponential. ஸோ இந்த பேசிக்ஸில் யாரை முன்னாடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் இ பார் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இப்போ எக்ஸ்ன்னு இ பார் எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், அது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஏன் ஏ கம்பேர் பண்ணும்போது ஏ தான் முன்னாடி வராங்க. ஸோ அப்போது நீங்கள் யூன்னு யார் எடுத்துப்பீங்க, நீங்கள் யூன்னு எக்ஸை தான் எடுத்துக்கணும். மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து டிவி. ஓகேவாடாப்பா. ஸோ இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். யூடிவியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, யூவி மைனஸ் இன்டகிரேஷன் விடியூ. What is it? uv minus integration vdu. சரியாடாமா? ஓகே. ஸோ நம்ம யூவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், டிவியை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துக்கோங்க. ஓகே, இ பார் எக்ஸ் டிஎக்ஸ். டியூ வேணும்னா இன்டகிரேட் பண்ணாதான். ஸோ யூ எப்பவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், வி எப்பவுமே இன்டகிரேட் பண்ணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ யூவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், டியூ கிடைக்கும். டியூ பை எக்ஸ் தான். ஸோ தட் மீன்ஸ் அப்போ டியூ வேணும்னா என்னது, 1 into dx டாமா, 1 into dx. What about your v? Your v is equal to e par x நீங்கள் இன்டகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு e par x தான் கிடைக்கும். ரைட்டாடாப்பா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், x e par x dxோட ஆன்சர் என்னன்னா u into v. u வந்து x, e par xோ x, minus integration e par x into dx. 1 into dx, it is dx. So e par x minus இதோட integration answer e par x தான். Plus c போட மறந்துடாதீங்க. அவ்வளோதான் கதம். So this is called partial parts. This is called integration by parts. அதே மாதிரி தான் இங்கே. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், ஐலேட் படி பார்த்தீங்கன்னா you will take u as x and dv as cos x dx. ஸோ நீங்கள் v இன்டகிரேட் பண்ணீங்க, cos இன்டகிரேட் பண்ணீங்க, என்ன கிடைக்கும், sin x கிடைக்கும். அண்ட் du இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 1 into dx கிடைக்கும். ஸோ this answer is equal to x into sin x minus integration sin x dx. Sin x ஓட integration minus cos x. So minus into minus it become plus. இதுதான் அவங்களோட இன்டகிரேஷனோட ஆன்சர். லாஜிக் புரியுதாடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கால் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். இன்னும் எவ்வளோ மேம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நானே பார்க்குறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பெர்னாலி அண்ட் திஸ் ஒன், லாஸ்ட் திஸ் ஒன். அவ்வளோதாண்டா பசங்களா, ஒரு 4 to 5 pages இருக்குது. இது முடிச்சா இன்டகிரேஷன் அவ்வளோதான். we will be finishing out. ஸோ இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன். வாட் இஸ் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் அப்படின்னா, நம்ம சொல்கிறது தான், நம்மக்கிட்ட ஒரு விஷயம் டைரக்ட் ஃபார்முலாவாக இல்லை, பை பார்ட்ஸ் போகும்போது எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்றப்போ. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஐடியா வந்தது. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், we need to very very clear with differentiation. ஒரு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு, பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் கிங்காக இருக்கணும். அப்போ தான் இன்டகிரேஷன் வந்து பக்காவாக வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்டாமா, இப்போ இந்த கொஷினில் இந்த 1 + 2x இருக்காங்களா, 1 + 2xங்கிறது ஒரு டேர்ம், 2xங்கிறது ஒரு டேர்ம், ரைட்? இது அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 1 +
எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் உங்களுக்கு 2x கிடைக்கும். ஸோ அவனோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் அந்த 2x, வேறு யாரும் கிடையாது, ரைட்டுங்களா? அண்ட் இந்த சம்லேயே பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எக்ஸ், இட் இஸ் 2x, அந்த 2 மிஸ் ஆனா கான்ஸ்டன்ட் மிஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, அந்த வேரியபிள் இருக்கா தான் ஓகே. ஸோ இப்போது 1 + cos x நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு sin x. இந்த மாதிரி 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் மற்ற டேர்ம்ஸாக இருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன மேம்னா வேற வேரியபிளாகவே மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இவனை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை டி. ஸோ வாட் இஸ் மை dt? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x dx. ஸோ அப்போ இது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் சேஞ்சிங் அஸ் 2x dx. மொத்தமாக சேர்த்து நான் என்னன்னு சொன்னேன், dtன்னு சொன்னேன். ஓகே, ரூட்டுக்குள்ளே இருக்கிறவனை மொத்தமாக நான் டீன்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் இஸ் வெரி ஈஸி, இன்டகிரேஷன் டி, அவ்வளோதான். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? t பார் 3/2 டிவைடட் பை 3/2. அகைன் இந்த டீயை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 + x ஸ்கொயர். இது டெஃபினட்டாக இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டீயோட லிமிட்டுக்கே அவனை மாற்றிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். பட் இது வந்து இன்டெஃபினட்டாக இருக்குன்றதுனால நான் எக்ஸுக்கு திருப்பி கொண்டு வந்தேன். ஓகே வாடாமா? அதே மாதிரி தான் இவனும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர், டேக் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் வாட் அபவுட் யுவர் டிடி? இட் இஸ் 2x dx. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னமோ எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும்தான். அப்போ அந்த 2 இந்த சைடு வந்துடும். இப்போ யூஸ் பண்ணுங்க integration e⁻t and this is dt by 2. So by 2 ஒன்றும் பண்ணாது. integration of e⁻t. ஸோ e⁻t எப்பயும் போலதான். மைனஸ் டீங்கிறது ஒரு லீனியர் டேர்ம். ஸோ அதோட கோஃபிஷியன்டால நீங்கள் டிவைட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் -1. டீயோட கோஃபிஷியன்டால டிவைட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேம் மெத்தடாலஜி ஃபார் திஸ் ஒன். t is equal to 1 plus cos x, right? What about your dt? Your dt is equal to cos x integrate panna, differentiate panna minus sin x dx. So the minus miss ஆகுது. அந்த மைனஸ் அப்போ போட மறந்துடாதீங்க. integration minus dt divided by t. 1/t மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க. 1/t இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் டீன்னு கிடைக்கும். ஸோ அந்த டீக்கு பதிலாக மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 + cos x. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு, இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் மெத்தட்லாம் வச்சு நான் ஒரு ரிசல்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? மெயின்லி எந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் பார்த்து நான் ஒரு ரிசல்ட்டை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அன் ரேஷன் ஃபார்ம். இதை வந்து ஒரு ஃபார்மேட்டாக ஒரு ஃபார்முலாவே நான் படிச்சுக்கிறேன். ஏன் சப்ஸ்டியூஷனுக்காக இந்த 4 ஸ்டெப்பை நான் வேஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சு இது ஒரு ஃபார்முலாவாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா பாருங்க, டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் எனக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால என்னோட ஃபார்மேட்டே வந்து டிடி பை டீங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்து லாக்ன்ற மாதிரி ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாக் ஆஃப் 1 + cos x. லாக் ஆஃப் 1 + cos x. கரெக்டாடாமா? தட் இஸ் ஒன் ஃபார்முலா. நீங்கள் பாருங்களேன், என்கிட்ட f(x) இருக்குது. என்னோட நியூமரேட்டர் வந்து f'(x) இருந்துச்சுன்னா நிச்சயமாக என் ஆன்சர் வந்து log of f(x). இங்கே எப்படி log of 1 + cos x தானே வந்திருக்கு. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். தட் இஸ் ஒன் ஃபார்முலா. ஓகே, அது சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட ஒரு டைப் தான். ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த காட்டெக்ஸுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ tan x-ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா sin x by cos x. And you knew that, what you knew, cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் தானே சைனு. ஆனால் மைனஸ் சைன் வருது. அந்த மைனஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மைனஸ் அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? -log of cos x. ஸோ இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா 1/cos x. ஸோ 1/cos x it is log of secant x. ஏன்னா பவர் மேலே போயிடும். இங்கே இருக்க பவர் மேலே போச்சுன்னா 1/. it is log of secant x டாமா. ஓகேங்களா? காட் எக்ஸுங்கிறது யாரு? இட் இஸ் காஸ் பை சைன். சைனோட இன்டகிரேஷன் தான் காஸ். அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? இட் இஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். கொசிகென்ட்டுக்கு கொசிகண்ட் அந்த வே கிடையாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான்.
ஓகேவாடாப்பா? ஸோ தட் இஸ் கால் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். அண்ட் அதை மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இங்க பார்த்தோம்லடாப்பா, இந்த ரிசல்ட்ஸை வச்சு சொல்றோம். இந்த ரிசல்ட்ஸை வச்சு இங்க ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ எப்படி டிவைட்ல இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா, டிவைட் இல்லாம ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து டி பார் எண்ணுக்கு மாறும். இந்த மாதிரி சம்திங் லைக் டி பவருக்கு மாறும். ஸோ டி பவருக்கு மாறும் போது வாட் வில் பி யுவர் ஆன்சர்? டி பார் அந்த n+1/n+1 அதுதான் இது. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஹோல் பார் n இருக்கு. ஸோ அப்போ பவர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு இங்க? இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ், இது நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பவர் 1/2 இருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த 1+x² 3/2/3/2 இதுதானே நம்மளோட ஆன்சர். ஸோ தட் இஸ் ஒன் ரிசல்ட். அது ஒரு ரிசல்ட்டா படிக்கிறோம். சரியாடாமா? ஐ ஹோப் யூ கெட் இட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதுவுமே சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இ பார் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ அவங்களோட இன்டெகிரேஷன் யாருக்கு ஈக்குவல்னா ஸ்ட்ரெயிட்லி இ பார் எஃப். ஸோ இ பார் எக்ஸ்ன்னு போட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ப்ளஸ் நடுவில் வருது அப்படின்னாலே ஸோ இது இ பார் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நான் கிடைக்காதுன்னு சொல்ல, தாராளமாக உனக்கு கிடைக்கும். கடைசியில் இ பார் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நீங்கள் போடுவீங்க. பட் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலான்ற சப்ஸ்டியூஷன் மெத்தட் போனாலும் நீங்கள் பை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் இன் திஸ் ஒன். ஸோ ஐ ஹோப் யூ காட் இட் நினைக்கிறேன். கொசிகண்ட் எக்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எழுதலாமா? கொசிகண்ட் எக்ஸுங்கிறது 1/sin x. ஸோ 1/sin xங்கிறவங்க எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? யா, ஸோ நானாக ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? இட் இஸ் ஈக்குவல் டு 1/sin x. எப்படி வேணால் ஒரு ஃபார்மேஷன் இருக்கலாம் பசங்களை. ஸோ நான் 2sin x cos x டிவைடட் பை sin² x போட்டால் என்ன கிடைக்கும்? ஐ வில் பி ஹேவிங் 2 வேண்டாம், அந்த sin x மட்டும். sin x cos x டிவைடட் பை sin² x. கரெக்டாடாப்பா? ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க? இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு பவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பவர் முன்னாடி வந்துடும். இப்போ 2 இன்டூ sin x இன்டூ அவங்களோட டிஃப்ரென்ஷியேஷன் cos x பக்கத்துலேயே இருக்குது. இப்போ sin x cos x இருக்குது, அந்த 2 மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ யார் மிஸ் ஆகுறாங்களோ அவங்களால ஒரு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 தான் நம்மளுக்கு 1/2 நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இட் இஸ் 2sin x cos x dx divided by sin² x. இப்போ கரெக்டாக இருக்காடாமா? ஸோ அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? 1/2 log over sin² xக்கே ஈக்குவலாக இருக்கும். ரைட்? ஸோ இந்த பவர் அங்கே போயிடுச்சுன்னா விச் இஸ் log of sin x. sin ஏன்னா அந்த பவர் மேலே போயிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு log of sin x. ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம்டாப்பா. சரிங்களா? எஸ், இட் இஸ் டன். log sin x வராது. சாரி, ஐ டிட் அ மிஸ்டேக். இங்கே வந்து sin² x கிடையாது, cos² x. சாரிடா பசங்களா, சாரி. இது கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ cosecant x இன்டூ cosecant x மைனஸ் cot x டிவைடட் பை cosecant x² மைனஸ் cot x. ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சரியாடாமா?
ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் அஸ் அ ஃபார்முலா. பட் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் இருப்பாங்க. அதில் இவங்களும் ஒருத்தங்க. அண்ட் இட் இஸ் கால்ட் பெர்னாலி. பெர்னாலிங்கிறது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸோட ஒரு அட்வான்ஸ் ஸ்டெப்பு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is your u and this is your v. uv-ன்னு எடுத்துப்பீங்க. u எல்லாமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கடைசியில் 0 ஆகிற வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி v எல்லாமே இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து v ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் e⁴(5x). ஓகே. ஸோ இப்போ v1 என்னன்னு கேட்டிங்கன்னா e⁴(5x) டிவைடட் பை 5. இன்டெகிரேஷன். v எல்லாம் இன்டெகிரேஷன், u எல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன். இவங்களை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1/5 இருக்குது நம்மக்கிட்ட. e⁴(5x) நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e⁴(5x) by 5ன்னு வரும், which is 1/25 e⁴(5x). நெக்ஸ்ட் v3 5 முன்னாடி வந்துருமா, 1/125 e⁴(5x). அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட இப்போ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா uv is equal to uv1 minus u'(v2) plus u'(v3). ஸோ இந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆன்சர் என்னடாப்பா, x² into this one. இவங்களை ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ your integration answer is x² e⁴(5x) by 5. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் minus 2/25 x into e⁴(5x). நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ப்ளஸ் 2/125 e⁴(5x). அவ்வளோதான்டா நம்ம ஆன்சர். சரிங்களா? திஸ் இஸ் இட். அதே மாதிரி காஸ் கியூபுக்கும் ஏன்னா நம்மளுக்கு u ஒரே ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிட்டாங்கன்னா அது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஒரே ஸ்டெப் இல்லாமல் நிறையா ஸ்டெப்புக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போகுதுன்னா அது பெர்னாலி ஃபார்முலா. அவ்வளோதான் வித்தியாசம். பார்ட்ஸுக்கும் இவனுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். அண்ட் வி ஹாவ் அன் அனதர் ஃபார்முலா. ஸோ இந்த பார்ட்ஸ் மெத்தடில் பார்க்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. e⁴(ax) into sin bx. ஸோ ஈக்கு எக்ஸ் பவரில் ஒருத்தன் இருக்கான், சைன். ஸோ இ கூட சைன் மல்டிப்ளை இருக்கு, இல்லை இ கூட காஸ் மல்டிப்ளை இருக்குன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ e⁴(5x) into sin 3x அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா படி ஏங்கிற இடத்துல 5ம் பிங்கிற இடத்துல 3யும் இருக்காங்க. ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. ஸோ e⁴(5x) ரெண்டு பேர்த்தோட ஸ்கொயர். ஸோ 25 + 9 இட் இஸ் 34 into 5 into sin 3x minus 3 into cos 3x plus c அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் யூ காட் தி உங்களுக்கு லாஜிக் புரியுதுன்ற நினைக்கிற பசங்களா? ஸோ e⁴(ax) sin bx. ஸோ இது 12th நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் காலேஜ்லாம் போகும்போது இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். பட் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே படித்து வைக்கிறது இட் இஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And this is very very important one thing. It is called integration by rational algebraic function. First one வந்து very direct. டைரக்டாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கலாம். இது எப்பவுமே டைரக்டாக ஃபார்முலாஸாக படிச்சுக்கலாம். ஸோ இன்டெகிரேஷன் dx by a² plus x². ஓகேவாடாப்பா? ஸோ இதோட ஃபார்முலா என்னடா மக்களே? This is equal to 1/a tan inverse of x by a. ஏன்னா 1 plus x² அது tan inverse of x ஓட ஃபார்முலா. 1க்கு பதிலாக some number is there. ஸோ அதனால 1/a into tan inverse of x by a வரப்போகுது. சரியாடாமா? அது டிஃபிகல்ட்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் a² காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 plus x by a தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக x by a இருக்குன்றதுனால இது இப்படி இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஓகே, அது அந்த ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு dx by x² minus a². ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஸோ இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகும்னா whenever using quadratic equation formula. என்னடாமா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டினாமினேட்டரில் குவாட்ராட்டிக்காக இருக்குன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாற்ற ட்ரை பண்ணும். என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ப்ளஸ் வந்தால் ஈஸி. இதுவே dx by a² minus x². மைனஸ் இருந்தால், ஸோ ப்ளஸ் இருந்தால் ஒன்றும் இல்லை, மைனஸில் ரெண்டு பேரும் இருக்காங்க.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபார்முலாஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நத்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேர்த்துக்குமே என்ன கிடைக்க போகுது? 1/2a. 1/2a. இதுவும் 1/2a தான். லாக் ஆஃப், ஏன்னா டினாமினேட்டரில் வருவாங்க, அதனால லாக் ஆஃப் அப்படின்னு எடுத்துப்போம். லாக் ஆஃப் when it is minus you will be taking as plus. So a plus x. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு அப்படின்னா பிளஸ்ஸை முன்னாடி தூக்கி போட்டுருவோம். சரிங்களா? இதுவே ஃபர்ஸ்ட் வேரியபிள் முன்னாடி இருக்குன்னா x minus a by x plus a. அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டு பேர்த்தோட ஃபார்முலாஸும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ப்ளஸ் உனக்கு தெரியும், when it is plus அது tan inverse ஃபார்முலா, அதில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுவே டினாமினேட்டருக்குள்ள, ஸோ இப்போ இட் இஸ் இன் பவர் ஃபார்மேட்ல இருக்கேன் மேம், அப்போ என்ன பண்ணணும்? dx ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வேற யாரும் கிடையாது, இது வந்து சைன் இன்வர்ஸோட ஃபார்முலா. இது என்னடாப்பா? இது வந்து சைன் இன்வர்ஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ அது வந்து சைன் இன்வர்ஸ் ஃபார்முலால தான் வரும். 1க்கு பதிலாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன் இன்டகிரேஷன், நான் ஏவை காமனாக எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே போச்சுன்னா ஒரே ஒரு ஏ. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 1/aக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அவங்களோட கோஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணுவீங்க. அப்போ அந்த 1/a கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அலோன். இது டைரக்ட் ஃபார்முலா தான், பட் அந்த டைரக்ட் ஃபார்முலா உனக்கு தெரியாதுல்ல. ஏதாவது நம்பர் இருக்குன்ற பட்சத்தில் திஸ் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. காட் இட் பசங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாது, அண்ட் ப்ளஸ்ஸோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாடலில் வருவாங்க, பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாடலில் இருப்பாங்க. ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளோதான். இது வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஈஸியாக இருக்குல்ல? ஸோ ஜஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் மட்டும் போட்டு அவங்களை எழுத வேண்டியதானா மேம் அப்படின்னா, ஆமாம் எழுத வேண்டியதுதான். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? இது எந்த மாதிரி சம்ஸுக்கெலாம் யூஸ் ஆகும்? ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு ஃபார்முலா இப்படிலாம் கொடுக்க மாட்டான். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது எல்லாமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் யூஸ் பண்ணப்படுவீங்க. உங்களோட டினாமினேட்டர்ஸ்குள்ள ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, இல்லைன்னா உங்களோட ஸ்கொயர் ரூட்குள்ள ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடால 2 ஸ்கொயர் நம்பரை அவங்கள ஸ்பிளிட் பண்ணிடுவீங்க. அந்த 2 ஸ்கொயர் நம்பரை ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபார்மேட்ல இருக்காங்க, அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற ஃபார்முலாஸா யூஸ் பண்ண வேண்டியதுதான். கிளாரிட்டி இருக்காடாப்பா? என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட். ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ஸ் ஃபார்முலாஸ். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னல அடுத்த ஃபார்முலா இப்போ டைரக்டா இருக்குன்னா ஓகே, இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு, என்ன பண்ணணும்? நான் சொல்றது தான், யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் இன்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா ஒரு ஸ்கொயர் மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நீங்க மறந்தாலும் மறந்துருக்கலாம். So the square root of 1/x square minus 2x plus 5 into dx. ரைட்டாடாமா? ஸோ இது ஒரு ரெண்டு ஸ்கொயர் நம்பராக நான் எழுதணும். அப்போ நான் எப்படி எழுதுவேன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x எனக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ப்ளஸ் எனக்கு 1 இருக்கணும், அண்ட் மைனஸ் 1 கூடவே வருவான். ஏன்னா ப்ளஸ் நான் தான் ஆட் பண்ணேன், அப்போ மைனஸையும் நான் தான் ஆட் பண்ணணும். ப்ளஸ்ஸை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்னு இவங்க நான் சேர்த்து வச்சுட்டு நான் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பற்றி எடுத்தால் +4ன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர். இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையும் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுத முடியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/x minus 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் திஸ் இஸ் 2 ஸ்கொயர். ஒருவேளை இது ஒரு ஸ்கொயர் நம்பராக இல்லைனாலும் ஒரு ஸ்கொயர் நம்பரில் எழுதலாம். இப்போ ஒரு 5 தான் இருக்கு மாமா, அப்போ அதை நான் எப்படி எழுதுறது? √5 தி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதலாம். சரியா? எனி ரியல் நம்பர் இஸ் a ஸ்கொயர் நம்பர். எல்லா நம்பருமே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான், எக்ஸப்ட் எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் a ஸ்கொயர் நம்பர். அது நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுத முடியும். நெகட்டிவ் வந்தால் தான் எழுத முடியாது. நெகட்டிவும் மைனஸ் போட்டுட்டு மைனஸ் முன்னாடி போட்டு ஸ்கொயராக எழுதுங்க, சிம்பிள். ஸோ அவங்க இது எதை மாதிரி இருக்காங்க? 1/x square plus a square. ஸோ x square by a square இது வந்து tan inverse ஃபார்முலா. ஸோ இட் இஸ் 1/a, that is 2. tan inverse of xனா யாரு? இங்கே x minus 1 இருக்காங்க by 2. அண்ட் இதோட கோஃபிஷியன்ட் யாராவது இருந்தால் நீங்கள் மல்டிபிள் போட்டிருக்கணும். இதுக்கு கோஃபிஷியன்ட் இல்லை, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். +c. சிம்பிள்.
புரிஞ்சுதாடாமா? இதே மாதிரி தான் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருப்பாங்க. ஸ்கொயர் ரூட்குள்ளே இருந்தாலும் சேம் இதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக அவங்களால மாற்றி எழுத தெரியணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் ஒன். இப்போ மேலே எல்லாமே 1 1 இருந்தால் தான் இந்த பிரச்சனை. இப்போ மேலே வந்து ஒரு லீனியர் டேர்ம் இருக்கான். மேலே என்னது? ஒரு லீனியர் டேர்ம் இருக்கான். ஸோ அப்போ இது வந்து நான் சொன்ன ரிசல்ட் ஃபார்முலா. ஸோ தட் இஸ் f dash of x by f of x dx. இதோட ஆன்சர் நான் என்ன சொன்னேன்? log of f of x அப்படின்னு சொன்னேன்னா இந்த ரிசல்ட்டை வச்சு இந்த மாதிரி கேட்டகரி சம் இருக்கு. ஸோ இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மேலே ஒரு லீனியர் டேர்ம் கொடுக்குறாங்கனாலே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லீனியராக தான் மாறும். ஸோ அது எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்கிறேன். 3x plus 5 whole divided by x square plus 4x plus 7. ஹாண்டாமா? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், இவங்களோட டிஃப்ரென்ஷியேட்டு இவங்க என்ன? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 7ஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. 2x + 4. சரி, 2x + 4. சரியா? சரி, இந்த +4 கூட 5லேருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். யூ கேன் பிரிங் இட் டவுன், ரைட்? ஆனால் இந்த 3 எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு 3க்கு பதிலாக 2 இருக்கணும். ஸோ இப்போ 3 எனக்கு வேண்டாம். அப்போ இது வேண்டாம்னா மொத்தமாக எடுத்து வெளியே போட்டுடலாம். மொத்தமாக எடுத்து வெளியே போடணும். டேர்மை விட்டு வெளியே போடணும், காமன் அவுட் பண்ணி தான் வெளியே போடணும். ஸோ இப்போ இது காமன் அவுட் பண்ணி வெளியே போட்டால் x + 5/3 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? இப்போ அடுத்தபடியாக என்ன ஸ்டெப்பு? நான் வந்து இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா அப்படியே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண முடியாது. அப்போது நான் 2/2 எடுத்துக்கணும். அப்போ தான் மல்டிபிள் பண்ண முடியும். இப்போ நான் 2 உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ 3/2 இன்டகிரேஷன் 2x + 10/3 divided by x square plus 4x plus 7 dx. ரைட்டாடாமா? இப்போ நம்மளுக்கு அடுத்தபடியாக என்ன வேணும்? we need +4. ஸோ +4 -4 பண்ணிக்கலாம். ஸோ 3/2 இன்டகிரேஷன் 2x plus 4 ஒரு டேர்ம் -4 plus 10/3 ஒரு டேர்ம் dx whole divided by x square plus 4x plus 7. So இந்த 3/2 மொத்தமாக காமன். இன்டகிரேஷன் 2x plus 4 dx by x square plus 4x plus 7 ஒரு டேர்ம். இப்போது இது தேவையில்லையா? அதை தனியாக வச்சுக்கலாம். ஸோ -4னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா -12னா -2/3. ஸோ இந்த -2/3 இன்டகிரேஷன் 1/x square plus 4x plus 7 dx இது ஒரு டேர்ம். இதை வந்து நான் முன்னாடி சொன்னல சால்வேஷன் 1 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா, அதை வந்து அந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறோம். இவங்களை வந்து நான் சொன்ன லாக் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இட் இஸ் 3/2 log of x square plus 4x plus 7. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சிருச்சு, ஈஸியில். செகண்ட் டேர்ம் இந்த 3/2 இவனுக்கும் இருக்குது. ஸோ இந்த 3 கேன்சல், 2 கேன்சல் ஆயிடுவாங்க. ஓகே, இந்த 3/2 இங்கேயும் மல்டிபிள் ஆகும். ஸோ ஒரு மைனஸ் மட்டும் இருக்கும். அப்போ அதோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இவனை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் எழுதணும். ஸோ x square plus 4x வந்திருக்குன்னா அப்போ கூட எனக்கு என்ன வேணும்? 4 வேணும். கரெக்டாக? 4 வேணும். ஸோ -4 + 7 இருக்கும். ஸோ x square x plus 2 the whole square. நெக்ஸ்ட் இது வந்துட்டு +3. +3 எப்படி எழுதிக்கலாம்? √3 the whole square. ஸோ இவங்க எப்படி இருக்காங்க? x square plus a square ஃபார்மேட்டில் இருக்காங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1/√3 tan inverse of x வந்து x plus 2 divided by √3. இதுக்கு கோஃபிஷியன்ட் யாரும் இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இது தாண்டா ஆன்சர். டன். ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம எந்த லாஜிக்கில் ஒரு விஷயத்த பார்க்குறோமோ அதை மாதிரி நடக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட். இதுக்கு இப்போ டினாமினேட்டருக்கெல்லாம் பார்த்தோம். ஒருவேளை நியூமரேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் ஸ்கொயருக்குள்ளே மாற்றிக்கிச்சு, அது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அந்த மாதிரி டேர்ம்ஸோட ஃபார்முலாஸ். ஸோ √a² + x². ஃபார்முலா என்னது? இன்டகிரேஷன் dx. ஸோ x/2 இன்டூ இதோட ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா x/2 இன்டூ அப்படின்னு கிடைக்கும். x/2 into √a² + x². அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. x/2ன்னு போட்டு அந்த டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு a² / 2 இன்டூ
ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்ம்ல யாராவது நம்ம 1/√ல படிச்சோம்னா என்ன படிச்சோம்? லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்படின்னு படிச்சோமா? அதே தான். ஓகே, லாக் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ் பிளஸ், அவ்வளோதான்டாப்பா. சரிங்களா? இதுவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ். ஸோ வென் வேரியபிளோட கோஃபிஷியன்ட் மைனஸாக இருக்க போனால் அப்போ மைனஸில் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா படி வரணும். டினாமினேட்டருக்காக என்ன யூஸ் பண்ணீங்க? இப்போ 1/√√ ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x/a. அவன் தான் செகண்ட் டேர்மாக வருவான், அவன் தான் உனக்கு செகண்ட் டேர்மாக வருவாங்க. டினாமினேட்டரில் அவங்க என்ன ஃபார்முலா படிச்சிங்களோ அதுதான் இங்கே செகண்ட் டேர்மாக நம்மளுக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 sin inverse of x/a. Next, square root of x square minus a square dx. So this x/2 square root of x square minus a square, and it will be minus a square by 2 log of x plus square root of x square minus a square. அவ்வளோதாண்டா பசங்களா. தட்ஸ் தி ஃபார்முலா. ஒருவேளை அந்த ஃபார்மேட்டில் இல்லைன்னா நீங்கள் அது குவாட்ராட்டிக் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? ஐ ஹோப் திஸ் லைவ் வில் பி திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். எல்லா இன்டெகிரேஷனில் இவ்வளோ தான் டைப்ஸ் இருக்குது. இதை தாண்டி பார்க்கணுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிப்பீங்க. 12th ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தனியாக இந்த மாதிரி மொத்தமாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பை பை பசங்களா, அண்ட் ஹேவ் எ வெரி வண்டர்ஃபுல் டே.